இருக்க கடவுளுக்காரு, அவரை யாராலும் விலைக்காண முடியாது. அவரிடம் லஞ்சம் கொடுத்தான் காரியம் நடக்காது. நீதி உள்ள தேவன், நியாயமுள்ள தேவன், உண்மையுள்ள தேவன், சத்தியமுள்ள தேவனாய் கர்த்தர் மேல இருக்கிறார். அவர் அரசியல்வாதிகள் மட்டுமல்ல, உலக ஜனங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். அவனவன் கிரியைகளை தக்க பலனை பரமண்டலத்திலிருந்து கொடுத்து கொண்டு இருக்கிறார். எச்சரிக்கையா இருக்க. அரசியல்வாதி மட்டும் சொல்றேன், அதிகாரிகள் சொல்றேன், கான்ட்ராக்டர், இன்ஜினியர்ஸ், டாக்டர்ஸ், அக்ரிகல்ச்சர் ஆபீசர்ஸ், என்னென்ன பதவி இருக்கீங்களோ, பொதுமக்கள், விவசாயிகள், கொள்ளையடிக்கிற, பதனை வாங்குற, லஞ்சம் வாங்குற அனைவருக்கும் எச்சரிக்கையா சொல்றேன். அவங்க பார்த்து கொண்டு இருக்கிறார். இப்ப நல்லா இருக்கும். அதாவது பைபிள் வசனம் உண்டு, பிதாக்கள் செய்த பாவங்களை 3-4 தலைமுறை மட்டும் விசாரிக்கணும் இருக்கிறேன்னு கடவுள் சொன்ன வார்த்தை. அப்போ பாவம் செஞ்சானா அவட 3 தலைமுறை. கலைஞர் இருக்காரு, கலைஞருக்கு அப்புறம் மு.க.ஸ்டாலின் 1 தலைமுறை, 2 தலைமுறை, 80 3 தலைமுறை. பாவங்களை கலைஞர் பாவம் செஞ்சா 3 தலைமுறை மட்டும் விசாரிக்கிறா இருக்கிறேன்னு சொல்லி இருக்கிறார்.